புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் 4 கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக 4 கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது. ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக, கோச்சார ரீதியாக, உங்கள் ராசிக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 4 கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி முதல் கொண்டு வேலை வாய்ப்பு, சுய தொழில், திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த 2025ஆம் ஆண்டு. 12 ராசியில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். மேஷராசியில் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டுமே இருக்கிறதுனால என்னோட கணக்குப்படி 5 வருடம் தசாபுத்தி இருப்புக்களாக எடுத்துக்கிறேன். 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 5 + 10 15. 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் தசை படிக்கக்கூடிய காலங்களில் 2025இல் 4 கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். ஏன்னா செவ்வாய் தசை அப்படிங்கிறது ராசிக்கு 8ஆம் அதிபதி தசை, அதாவது யோக தசை அப்படின்னு சொல்லிக்கலாம். பெருசாக கெடு பலன்கள் கிடையாது. படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். படிக்கக்கூடிய காலங்களில் இப்போ 7.5 சனி ஆரம்பிக்குது இந்த வருடத்தில் அப்படின்னாக்கா ஒரு சில மன அழுத்தங்களை கொடுக்கும். நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் பிரிதல் ஏற்படும். நட்பு வட்டாரத்தில் ஒரு சில நெருக்கடிகள் உண்டு. லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு ஒரு சில பிராபலத்தை கொடுக்கும். 22 வயசுக்கு மேலே 40 வயது வரைக்கும் ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள், 22 வயசுக்கு மேலே அப்படின்னாக்கா வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள், 2025இல் நீங்கள் வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் உண்டு. வெளிநாடு வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கணும், மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சா கூட அதிலையும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் இந்த சனி பகவான். ஏன்னா 7.5 சனி ஆரம்பிக்குது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி சனி பகவான் பயிற்சியானால் 3 மாதங்களுக்கு முன்பே அதனுடைய வைப்ரேஷனை, அதனுடைய பலன்களை கொடுப்பார் இந்த சனி பகவான். அப்போ ஜனவரி மாதத்திலிருந்தே உங்களுக்கு சனி பயிற்சியோட பலன்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ சனி பயிற்சி ஆகுது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் கர்ம அடிப்படையில் சனி பகவான் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கோ அது சார்ந்த பலன்களை கொடுப்பார் இந்த சனி பகவான். 7.5 சனி காலகட்டங்களில் 7.5 சனி ஆரம்பிக்குது, கஷ்டங்களை கொடுக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் அவயோக தசைகள் நடந்தால் மட்டும் கொஞ்சம் பயப்படணும். யோக தசைகள் நடந்தால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வேலையில் நல்ல ஒரு மாற்றம், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அந்த வேலை பிடிக்கல, பிடிச்ச வேலை கிடைக்கல, படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா அதுக்குண்டான முன்னேற்றங்களை பார்க்கலாம். ஏன்னா குருவுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவுடைய பார்வை. ஏன்னா இருக்கிற இடம் 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் இந்த குரு பகவான் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல தான் மறைஞ்சிருக்கு. இந்த குரு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்வை மூலிமா நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். 2025இல் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, எது மாதிரியான வேலைக்கு இல்லை ஒரு புது தொழிலுக்காக முயற்சி பண்ணுறீங்களா வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த குரு பகவான். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் ராகு பகவான் உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டுமே, அதாவது உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாக்குவாதங்களை ஒரு சில இடத்துங்களை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்களும் சரி, சொந்த பந்தங்களையும் சரி, கடன் வாங்கல் கொடுக்கல் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேறு எதுலேயும் உங்களுக்கு பிரச்சனைகளை செய்ய மாட்டார் இந்த சனி பகவான். இந்த 7.5 சனி காலகட்டங்களில் இந்த 2025இல் மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான யோகத்தை கொடுக்கும். வேலை ரீதியாக, பொருளாதார ரீதியாக திடீர் வளர்ச்சிகள், திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இல்லை இடமாற்றங்கள் கேட்டிருந்தீங்க அந்த இடமாற்றங்கள் கிடைக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், இப்போ 7.5 சனி வந்துச்சு, இந்த வருடத்தில் திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னா திருமணம் எப்படி நடக்கும்? உங்கள் சுய ஜாதகத்தில்
சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. ஏன் ராகு அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா, திருமணம் பண்ணக்கூடிய காலத்தில் எந்த கிரக தசைகள் நடக்குதோ அந்த கிரக தசைகள் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை ராகு பகவான் தான் நல்ல ஒரு அமைப்பாக கொடுக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும், மறைமுக சுப தொடர்பு இல்லை அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தாலும் நீங்கள் நிறைய பொருத்தங்களை பார்த்து தான் திருமணம் பண்ணணும். நல்ல இடத்துல இருக்குது, யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா தானாகவே எல்லாமே நடக்கும். உங்களுக்கு கேட்காமே ஒரு வரன் வரும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரன்கள் மூலிமா திருமண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், நினச்ச வாழ்க்கை கிடைக்கிறது, லவ் சம்மந்தப்பட்டதில் சக்ஸஸ் பண்ணுறது. வீட்டில் லவ்வுக்காக ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதில் சம்மதம் வாங்குறது. இந்த 7 சனி காலத்தில் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, வீட்டில் சம்மதிப்பாங்கன்ட்டு உடனே சம்மதம் கொடுத்து திருமணம் நடக்கும். அது மாதிரியான மனமாற்றங்களை ஏற்படுத்துவார் இந்த சனி பகவான் 7 சனி காலகட்டங்களில் இந்த ராகு தசையில். அதனால் 7 சனி நடக்குது அப்படின்ட்டு பயப்பட தேவையில்லை. திருமணம் ரீதியாக ஏற்றங்களை கொடுக்கும். உங்களுக்கு தடங்களாக இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. நிறைய பேருக்கு ராகு தசை அப்படின்னாவே நிறைய தடுமாற்றங்களை கொடுக்கும். அதாவது திருமணம் பேச்சுவார்த்தை மூலிமா திருமணத்தோட தடைப்படும். திருமணம் நாளைக்குன்னா இன்னைக்கு தடைப்பட்டு நிற்கிறது, நிச்சயதார்த்தம் பண்ணி நிற்கிறது. இது மாதிரியான தடைகளை அதிகமாக கொடுக்கும் இந்த ராகு பகவான் அவயோகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா. அப்போது 7 சனி ஆரம்பிச்சிச்சு இந்த வருஷத்தில், குரு பயிற்சி நல்லா இருக்குது இல்லை ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குது அப்படின்னா கூட உங்கள் சுய ஜாதகம் செக் பண்ணிக்கங்க. 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் நல்லா இருந்தால் சிறப்பு. 2 குடைய கிரகமும் 7ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் அடிக்கடி பார்த்தீங்கன்னாக்கா திருமண ரீதியாகவே பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா 7 சனி ஆரம்பிச்சிச்சுனாவே 2025 நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு தடை வைக்காது. 7 சனி வருது அப்படின்னாலும் மற்ற கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் 2025 நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். நான் தொழில் செய்கிறேன், அந்த தொழிலில் கடன் ஆகிப்போச்சு, எனக்கு 7 சனி வேறு ஆரம்பிச்சிச்சு, இப்போ கடன் அதிகமாகுமானா அதிகமாகாது, கடன் குறையும், வருமானத்தை கொடுக்கும். 7 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வருமானத்தை தான் கொடுக்கும். 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா செகண்ட் ரவுண்டு சனி, பொங்கு சனி. இதில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, கவர்மெண்ட்டில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர்றது, அரசியல் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம், அரசியலில் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம், திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒரு தொழில் அமையிறது, வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் அமையிறது, தொழில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கறது. 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் 2வது திருமணத்தை அமைச்சு கொடுக்கும். அது இல்லாத திருமண வாழ்க்கையில் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த 7 சனி நல்லாவே இருக்கும். நீங்கள் பயப்படவே தேவையில்ல. சிறப்பான யோகத்தை கொடுப்பார் இந்த சனி பகவான். இந்த 2025 4 கிரக பயிற்சிகளும் மற்ற கோள்களை பொறுத்த வரைக்கும் ராகு திசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. மனசார்ந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. மன அழுத்தங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்காது. நீங்கள் சுயமாக சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சிறப்பான யோக பலன்கள் உண்டு. இது சனி பகவானுக்கு நட்பு கிரகம். இப்போ 7 சனி வந்துச்சுனாலும் நீங்கள் பயப்பட தேவையில்ல. மற்ற கிரக பயிற்சிகளை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்ல. மற்ற கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்ல. நீங்கள் சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம், இடமாற்றங்கள் பார்க்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது. இது எல்லாமே இந்த நேரங்களில் நடக்கும். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் நீங்கள் பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது எல்லாமே கூடி வரும் இந்த நேரங்களில். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, இது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வேலை அழுத்தங்கள் குறையும். வேலை சார்ந்து இருந்து வந்த நெருக்கடிகள் மாறும். இந்த நேரங்களில் சந்தோஷமான சூழ்நிலைகளை நீங்கள் அனுபவிக்கலாம். 56 வயசுக்கு மேலே 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையில் இப்போ 7 சனி இந்த வருடத்தில் ஆரம்பிக்குது. குரு பயிற்சி ஆகுது, ராகு கேது பயிற்சி ஆகுது அப்படின்னாக்கா நல்ல ஒரு மாற்றம் தான். சனி பகவானுடைய பயிற்சி மட்டுமே கொஞ்சம் உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கும், மனசார்ந்த நெருக்கடிகளை கொடுக்கும். எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவாக சொல்ல முடியாது. ஏன்னா சனி தசையில் 7 சனி இது வரைக்கும் சனி தசையில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கோம், வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம், கடன் பிரச்சனைகள் இருந்திருக்காது, நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமாக இருந்திருப்பீங்க. இப்போ 7 சனி 2025 ஆரம்பிக்குது. இப்போ சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு. எதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்ததோ, அதாவது வருமான ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ எல்லாமே கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் இந்த சனி தசையில். அப்போது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை ரீதியாக கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டாம்.
இப்போ வேலை மாற்றணும், தொழில் மாற்றணும் அப்படின்னு நினச்சா கூட கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். சனி பகவான் வந்து அவயோக தசை, இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் அவயோகம் செய்யக்கூடியவர். செவ்வாயோட வீட்டுக்கு சனி பகவான் நன்மை செய்ய மாட்டார். அதனால் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரங்களில் வந்து கடன் வாங்காதீங்க. உங்கள் கையில் இருக்கிற காசை வந்து வேறு யாருக்கு கொடுக்காதீங்க. கடன் கொடுக்குறதோ உதவி செய்கிறதோ வேண்டாம். நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சாலும் அவர்கள் வந்து துரோகியாக மாறுவார்கள், எதிரியாக மாறுவார்கள். உங்களுக்கு ஆப்போசிட் இடத்துல போய் நிற்பாங்க, அதாவது எதிர்ப்புறத்தில் போய் நிற்பாங்க. உங்களுக்கு எதிராக தான் எல்லாமே நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரங்களில். 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை இந்த ராசிக்கு அவயோக தசை. ஏன்னா 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இது ருண ரோக சத்ருஸ்தானம், வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு புதன் தசை அப்படின்னாவே ஒரு பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்கும், சகோதர பாவத்துக்கு பிரச்சனைகள் இருக்கும், அடிக்கடி நெருக்கடிகளை கொடுத்துட்டே இருக்கும், உறவு முறைகளில் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்துட்டே இருக்கும். இது அவயோக தசை தான். வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் திடீர் வளர்ச்சிகளை பார்க்கலாம். அதாவது பூர்வீக சொத்தில் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது, அதுலேருந்து வருமானம் வர்றது, சொத்து மூலிமா நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கையை கொடுக்கும். நோய் நொடி பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. கடன் பிரச்சனைகள் இந்த நேரங்களில் தீரும். உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் உடல்நிலை சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பாதிக்கக்கூடும், மன அழுத்தத்தை கொடுக்கும். அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த புதன் தசை காலகட்டங்களில் வாரிசுகளோட வளர்ச்சி இந்த நேரங்களில் நல்லாயிருக்கும். ஏன்னா வாரிசு அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு ரீதியாக முன்னேற்றம் இல்லை, இது வரைக்கும் தடை தாமதங்களாகவே இருக்குது, சுயத்தொழில் அமைய மாட்டேங்குது வாரிசுக்கு அப்படின்னா இந்த நேரங்களில் வாரிசுகளுக்கு நல்ல ஒரு சுயத்தொழில் அமைப்பு கொடுக்கும். மேசராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த வயது காலகட்டத்தில் வர 7.5 சனி பார்த்து பயப்பட தேவையில்லை. மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த 2025 பொருளாதார வளர்ச்சியும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். நன்றி.